Good morning students. Consumption and investment function, page number 64. Marginal efficiency of investment. முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன். In shortly term is MEI, marginal efficiency of investment. MEI is the expected rate of return on investment as additional units of investment are made under specified conditions and over a period of time. Over a period of time அப்படின்னா 1 year. 1 இயருக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலேருந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதுதான் MEI அப்படின்னு சொல்கிறது. சரியா? when cost of borrowing is high, அதற்குரிய செலவு அதிகமாக இருக்கும்போது businesses are less motivated to borrow money. பிஸ்னஸில் வந்து அவ்வளோக்கா மோட்டிவேஷன் இருக்காது, ஊக்கப்படுத்துதல் இருக்காது. ஸோ கடனும் குறைவாக தான் வாங்குவாங்க. அண்ட் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு போயிடுவாங்க. பிகாஸ் ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ரெடியூசஸ் ப்ராஃபிட், அதாவது அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அவருடைய ப்ராஃபிட் வந்து குறைவாக தான் இருக்கும். ரெடியூசஸ் ப்ராஃபிட். மார்ஜின் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸில் ப்ராஃபிட் வந்து கடன் வாங்கி செலவு செய்கிறதுனால அவனுடைய ப்ராஃபிட் குறைவாக தான் இருக்கும். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், MEC, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா மூலதனங்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன். MEC, MEI. இட் இஸ், அதாவது MEC வந்து பேஸ்ட் ஆன் எ கிவன் சப்ளை ப்ரைஸ் ஃபார் கேபிட்டல், அதாவது அளிப்பு விலையை பொறுத்தே இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்டியூஸ்டு சேஞ்ச் இன் த டிமாண்ட் ஃபார் கேபிட்டல், அதாவது முதலீடு செய்யும்போது அதனுடைய தேவையை பொறுத்து அமைகிறது MEI. செகண்ட் பாயிண்ட், இட் ரெப்ரசன்ஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆல். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா திரும்ப கிடைக்கிற லாபம். ஆன் ஆல் சக்ஸசிவ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வித்தவுட் ரிகார்ட் டு எக்ஸிஸ்டிங் கேபிட்டல், அதாவது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் சக்ஸசிவாக திரும்ப லாபம் கிடைக்கிறது தான் என்னது MEC. It shows the rate of return on just those units of capital over and above, அதாவது முதலீடு செய்வதை காட்டிலும் அதிகமான லாபம் கிடைக்கிறது MEI. The capital stock is taken on the x-axis of diagram. Diagramல x-axisல இருக்கிறது capital stock. It is the amount of investment is taken on the x-axis of diagram. டயக்ராமில் வந்து அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அமௌண்ட்டும் x-axis டயக்ராமில் இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், இட் இஸ் எ ஸ்டாக் கான்செப்ட், எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. இட் இஸ் எ ஃப்ளோ கான்செப்ட், எவ்வளோ விற்கப்பட்டுள்ளது. இட் டிட்டர்மின்ஸ் த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக் இன் அன் எக்கானமி அட் ஈச் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இது எதை டிட்டர்மின் பண்ணியிருக்கோம், எதை சார்ந்திருக்கோம். MEC வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் எவ்வளவு மூலதன இருப்பு இருக்குது, அது வந்து எவ்வளவு வட்டி விகிதம் இருக்கிறது, அதை பொறுத்து உள்ளது இந்த MEC. இட் டிட்டர்மின்ஸ், அதாவது MEI டிட்டர்மின்ஸ் த நெட் இன்வெஸ்ட்மெண்ட், நிகர முதலீடு ஆஃப் த எக்கானமி அட் ஈச் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிவன் த கேபிட்டல் ஸ்டாக், அதாவது மூலதன இருப்பை பொறுத்து வட்டி விகிதத்தை பொறுத்து மாறுபடும் MEI. Then we will see multiplier. Multiplier அப்படின்னா பெருக்கி. The concept of multiplier was first developed by R.F. Kahn in terms of employment. அதாவது multiplier அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனது யாருன்னா R.F. Kahn. J.M. Keynes redefined it as investment multiplier. அதாவது J.M. Keynes வந்து இந்த மல்டிப்ளையரை திருப்பி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. எப்படி? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு. The multiplier is defined as the ratio of the change in national income to change in investment. அதாவது மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானத்தின் வீதம் அதை பொறுத்து மாறுகிற வீதத்தை பொறுத்தும், சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு வீதத்தை பொறுத்தும் உள்ளது என்னது மல்டிப்ளையர். இஃப் del I மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது del I அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்கிறது. அண்ட் del Y stands for resultant increases in income, அதனால் என்ன ஆகுது? வருமானமும் அதிகரிக்குது. இந்த மல்டிப்ளையர் K is equal to del Y by del I. Since del Y results, del Yனால என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா from del I, இந்த மல்டிப்ளையர் is called investment multiplier.
அதாவது மல்டிப்ளையர்னால என்ன நடக்குதுன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இன்னும் அதிகமான முதலீடு செய்கிறாங்க. அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் முதலீட்டு பெருக்கியின் எடுகோள்கள். அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் முதலீட்டு பெருக்கியின் எடுகோள்கள். அசம்ஷன்ஸ். கீன்ஸ் தியரி ஆஃப் த மல்டிப்ளையர் ஒர்க்ஸ் அண்டர் சர்டன் அசம்ஷன்ஸ். கீன்ஸ் தியரியில் மல்டிப்ளையரில் வந்து சர்டன் அசம்ஷன் இருக்குது, சில எடுகோள்கள் உள்ளன, கருத்துக்கள் உள்ளன. விச் லிமிட் த ஆப்ரேஷன் ஆஃப் த மல்டிப்ளையர். அது வந்து மல்டிப்ளையரை வந்து லிமிட் எந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்குது. தேர் அஸ் ஃபாலோஸ். அதாவது மல்டிப்ளையரில் உள்ள அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கீன்ஸ் கொடுத்துருக்குறாரு. தேர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது தன்னிச்சை முதலீடில் என்னது சேஞ்ச் மாற்றங்கள் ஏற்படும். தேர் இஸ் நோ இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே இருக்காது. இந்த மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்னது நுகர்வு வந்து அங்கே நிலையானதாக இருக்கும். இறுதி நிலை நுகர்வு நிலையானதாக இருக்கும். கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். அதாவது கன்சம்ஷன் வந்து எப்படி நடைபெறும்னா அப்போதைக்கு வர்ற வருமானத்தை பொறுத்து தான் கன்சம்ஷன் அங்கே நடைபெறும். தேர் ஆர் நோ டைம் லாக்ஸ் இன் த மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் வந்து குறிப்பிட்ட காலம் கட்டம் கிடையாது. அதாவது 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ எவ்வளோனாலும் லாபம் வரலாம். கன்சியூமர் குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு த எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் தேவை அதிகரிக்கும் போது கன்சியூமர் குட்ஸ் வந்து தேவையானது அங்கே இருக்கணும். தேர் இஸ் எ க்ளோஸ்ட் எக்கானமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது ஃபாரினருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அங்கே க்ளோஸ்டு எக்கானமி, அதாவது க்ளோஸ்டு பொருளாதாரம் அங்கே நடைபெறுகிறது. தேர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ். விலைவாசியில் எந்த மாற்றமும் இருக்காது. தேர் இஸ் லெஸ் தேன். அதாவது லாபம் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்காது. இதுதான் அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் அண்டு மல்டிப்ளையர். அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டமும் பெருக்கியும். மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் அண்ட் மல்டிப்ளையர். இந்த ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ், அதாவது இறுதிநிலை நுகர்வு எப்படி இருக்குன்னா ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதை பொறுத்து தான் இந்த கன்சம்ஷனுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. இந்த எம்பிசின்னா என்னது? மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன் பிட்வீன் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம். அதாவது எம்பிசி வந்து எதோட ரிலேஷன், எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம். அதை பொறுத்து எம்பிசி வந்து மாறுபடும். சிம்பாலிக்கலி எம்பிசி இஸ் ஈக்குவல் டு del C by del Y. அதாவது எம்பிசின்னா என்ன சொன்னேன்? மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் பை del C மீன்ஸ் கன்சம்ஷன் by del Y மீன்ஸ் del இன்கம். இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிசி. அதாவது பெருக்கியின் மதிப்பு எதை பொறுத்து உள்ளதுன்னா எம்பிசியை பொறுத்து உள்ளது. மல்டிப்ளையர் k is equal to 1, for example k is equal to 1/1 minus MPC. இந்த மல்டிப்ளையர் இஸ் த ரெசிப்ரோக்கல், அதாவது அப்படியே தலைகீழாக நம்ம போடணும், ஆஃப் 1 minus marginal propensity to consume. Since marginal propensity to save is 1 minus MPC, multiplier is 1 by MPS. The multiplier is therefore defined as reciprocal of MPS. Multiplier is inversely related to MPS and directly with MPC. அதாவது MPC வந்து டைரெக்டாகவும் MPS டைரெக்டாகவும் கனெக்ட் ஆகிருக்கும் MPCயோட. MPCனா என்ன? மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம். Numerically, if MPC is 0.75, MPS 0.25 and K is 4. For example, எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. Using formula K is equal to 1/1 minus MPC. 1/1 minus 0.75 is equal to 1 by 0.25 is equal to 4. இதெல்லாம் ஆட் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கிராஃபை பாருங்கள், இந்த டயக்ராமை. கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், சரியா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு? 500, 1000, 1050. இங்கே வந்து 100, 200, 500, 1000, 1050. நெக்ஸ்ட் following values we can explain the functioning of multiplier. மல்டிப்ளையருடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்குறோம். இப்போ எம்பிசி வந்து 0.00 இருக்குது, எம்பிஎஸ் வந்து 1.00 இருக்கும்போது கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1 கிடைக்கும்.
0.10 இருக்கும்போது 0.90. அப்போ இங்கே என்னவா கிடைக்கும்? 1.11. 0.50 0.50. இங்கே வந்து 2.00. 0.75 இருக்கும்போது இங்கே 0.25 இருக்கும்போது இங்கே என்ன கிடைக்கும்னா 4. K வந்து 4 கிடைக்கும். 0.90 0.10. இது வந்து என்ன கிடைக்குதுன்னா 10.00. 1.00. MPS வந்து 0.00 இருக்கும்போது K வந்து ஆல்ஃபாவாக முடியுது. C is equal to 100 plus 0.8y. 1 is equal to 100. இது வந்து I is equal to 100. ஐனா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? இதை மைனஸ் பண்ணும்போது I வந்து ஹோல் நம்பராக 10 வருது. சரியா? Y is equal to C plus I. Yனா இன்கம் is equal to Cனா கன்சம்ஷன் ப்ளஸ் ஐனா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 100 ப்ளஸ் 0.8y ப்ளஸ் 100. 0.2y is equal to 200. Y is equal to 1000. Here C is equal to 100 plus 0.8y is equal to 100 plus 1000 is equal to அதை அப்படியே வந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணி போடணும். 900. S equal to 100 is equal to 1. After I is raised by அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் போது 10. Now I is equal to 110 மாறுது. சரியா? அதாவது சேவிங்கோட 110 கூட்டுறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா மாறுது? 110. Y is equal to 100 plus 0.8y plus 110. 0.2y is equal to 210. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. Y is equal to 210 by 0.2. இதை வந்து நம்மளுக்கு அடி கொடுக்கும்போது எவ்வளோ வருது? 1050. Here C is equal to 100 is equal to 0.8 is equal to 940. இப்போ S எவ்வளோ இருக்குது? 110. அது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. ஓகே. டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஆஃப்டர் 45 டிகிரி லைன் y is equal to C plus S. அதாவது அந்த டயக்ராமில் பார்க்கணும் நம்ம. அதான் நமக்கு புரியும். It implies the variables in axis and axis are equal. The MPC is assumed to be at 0.8. C is equal to 100 plus 0.8y. The aggregate demand curve intersects 45 degree. அந்த லைன் போகுது. லைன் at point E இருந்து. The original national income is 500. அதாவது ஒரிஜினல் நேஷனல் இன்கம் வந்து 500 இருக்கும்போது C is equal to 100 plus 0.8y is equal to 100 plus 0.8. இப்போ ஆன்சர் என்னவா இருக்குது? அதாவது is equal to 500 வருது. when I is அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 100 இருக்கும்போது Y வந்து எவ்வளவா இருக்குமா? இன்கம் வந்து 1000 இருக்குது. அப்போ கன்சம்ஷன் எவ்வளவு? 900. ஸோ சேவிங் எவ்வளவு? 100. அதுவே நம்ம என்ன செய்கிறோம்? மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துறோம். அதை equal to I போட்டிருக்காங்க. The new aggregate demand curve is C plus I is equal to 100 plus 0.8y plus 100 plus 10. இப்போ Y is equal to அதாவது இதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? 210 by 0.2. இப்போ அடி கொடுக்கும்போது இந்த ஆன்சர் வருது 1050. இப்போ C கன்சம்ஷன் எவ்வளவா இருக்குது? 940. சேவிங் வந்து எவ்வளவு? 110. இது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. சேவிங் அப்படியே ஐயா மாறும்போது ஐயினது இன்வெஸ்ட்மெண்ட். ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர் பெருக்கி செயல்படும் விதம். சப்போஸ் the government undertakes investment expenditure equal to 100 crores. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து என்ன செய்யணும்? கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது? 100 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அண்ட் சம் பப்ளிக் ஒர்க்ஸ், சில பப்ளிக் ஒர்க்குக்காக. பை வே ஆஃப் வேஜஸ், ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது கூலி கொடுக்குறாங்க, அப்புறம் சில பொருள்கள் எல்லாம் வாங்குகிறாங்க. thus income of laborers and suppliers of materials increases. அதாவது அந்த வேலையாளுக்கு கொடுக்க வேண்டிய வருமானம், அடுத்தது வந்து மெட்டீரியல் வாங்கினது, இதெல்லாம் அதனுடைய செலவு அதிகரிக்குது. எவ்வளவு? பை 100 crores அதிகரிக்குது. சப்போஸ் இந்த MPC இஸ் 0.8 இருக்குது, தட் இஸ் 80% இருக்குது அந்த MPC, அதாவது மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி டு கன்சியூம். A sum of 80 crores is spent on consumption. இப்போ கன்சம்ஷனுக்கு 80 crores வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது? as a result suppliers of goods get an income of 80 crores. சப்ளையர்ஸ்க்கு வந்து எவ்வளோ போயிடுது? அப்படியே கன்சம்ஷன் வாங்குறது தானே சப்ளையர்ஸு. இப்போ சப்ளையர்ஸ் வந்து 80 crores வாங்கிடுறாங்க. they in turn spend
64 crores. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, 64 crores வந்து மறுபடியும் செலுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன் திஸ் மேனர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்க்ரீஸ் இன் இன்கம், அதாவது நுகர்வு செலவு அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, இன்கமும் அதிகரிக்குது. இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆக்ட் இன் எ செயின் லைக் மேனர், அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே வரும். பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸ். பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அதாவது நேர்மறையை பெருக்கி, நெகட்டிவ் மல்டிப்ளையர் அப்படின்னா எதிர்மறை பெருக்கி. when an initial increases in an injection or a decrease in a leakage leads to a greater final increase in real GDP. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜிடிபி நமக்கு கூடும். இது வந்து பாசிட்டிவ் மல்டிப்ளையர். நெகட்டிவ் மல்டிப்ளையர் என்னது, when an initial increases in an injection or an increase in a leakage leads to a greater final decrease in real GDP. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தொடக்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ராஃபிட் கடைசியாக கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு மிக குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜிடிபி வந்து அது குறைவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து நெகட்டிவ் மல்டிப்ளையர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையரில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மல்டிப்ளையர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அப்படின்னா இயங்கா பெருக்கி, டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னா இயங்கும் பெருக்கி. ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், டைம்லெஸ் மல்டிப்ளையர் அண்ட் லாஜிக்கல் மல்டிப்ளையர். அதாவது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையருக்கு நிறைய நேம் இருக்குது. அது என்னென்ன நேம் அப்படின்னா சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், டைம்லெஸ் மல்டிப்ளையர் அண்ட் லாஜிக்கல் மல்டிப்ளையர். அண்டர் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இந்த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடில் என்ன ஆகும்னா மாற்றம் ஏற்படும். அந்த ரிசல்ட்டிங் அதனுடைய ரிசல்ட்டாக சேஞ்ச் இன் இன்கம், வருமானத்துலேயும் அதே நேரத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், அதாவது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். தேர் இஸ் நோ டைம் லேக். இது வந்து 1 வருஷம் 6 மாதம் அப்படிலாம் கிடையாது, எப்போ வேணாலும் அதிகரிக்கிறதுக்கு கைப்படுது. தேர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி. ஆனால் எம்பிசிலையும் சேஞ்ச் ஏற்படாது. எம்பிசியில் என்னது, மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி டு கன்சியூம். as the economy moves from one equilibrium position to another, அதாவது ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு மாறினாலும் இந்த எம்பிசி வந்து எந்த சேஞ்சஸும் ஏற்படாது. செகண்ட் பாயிண்ட், டைனமிக் மல்டிப்ளையர் இயங்கும் பெருக்கி இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வன்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு இன்னொரு பேர். இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ், அதாவது இது வந்து இன்கம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான் அதிகரிக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தேர் இஸ் எ டைம் லேக் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது 1 வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் அந்த இன்கம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நுகர்வு செலவு அதிகரிக்கும் போது இன்கம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டைனமிக் மல்டிப்ளையரில். லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கியின் கசிவுகள். இந்த மல்டிப்ளையர் அஸ்யூம்ஸ் that those who earn income are likely to spend a proportion of their additional income on consumption. அதாவது பொதுவாக வந்து மக்கள் என்ன செய்வாங்க, வருமானத்தை ஏர்ன் பண்ணி அதை என்ன செய்வாங்க, தேவையானதுக்கு செலவழிப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளையர். பட் இன் ப்ராக்டிஸ் பீப்புள் டென் டு ஸ்பெண்ட் their additional income on other items. ஆனால் பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க, இன்கம் எல்லாத்தையும் வந்து கன்சம்ஷனுக்கு செலவழிக்கிறதில்ல, மற்ற ஐட்டம்ஸுக்கும் செலவு பண்ணுறாங்க. சச் எக்ஸ்பென்சஸ் ஆர் நோன் அஸ் லீக்கேஜஸ். அதாவது வேறு செலவுக்கு செலவு பண்ணுறாங்களையா, அதுதான் லீக்கேஜஸ்னு அர்த்தம். இப்போ பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ், எது அந்த அடுத்த சச் எக்ஸ்பென்சஸ் வேறு லீக்கேஜ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படின்னா பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ், அதாவது பழைய கடன்களை திரும்ப செலுத்துதல். இஃப் எ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம், அதிகமான இன்கம் வரும்போது இஸ் யூஸ்டு ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன், பழைய லோனை திருப்பி செலுத்திடுவாங்க. இந்த எம்பிசி இஸ் ரெடியூஸ்ட், எம்பிசியை குறைச்சிருவாங்க. அண்ட் அஸ் எ ரிசல்ட் அதனுடைய விளைவாக இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் கட், அதாவது மல்டிப்ளையருடைய வேல்யூ வந்து பாதிக்கப்படும். பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த், செல்வத்தை வாங்குதல். இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு இன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த், அந்த இன்கம் என்ன செய்வாங்க, நிறையா சொத்துக்களை வாங்குவாங்க. சச்சஸ் என்னென்ன, லேண்ட், பில்டிங் அண்ட் ஷேர்ஸ், மணி இஸ் சர்க்குலேட்டட் அமங் பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் இன்டு த கன்சம்ஷன் ஸ்ட்ரீம். அதாவது அதை வந்து நுகர்வு செலவுக்கு பயன்படுத்தாமல் என்ன செய்வாங்க, லேண்டு, பில்டிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆஸ் எ ரிசல்ட்
அதனுடைய விளைவாகவும் இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் அஃபெக்டட், அதாவது மல்டிப்ளையர் மதிப்பு குறையும், பாதிக்கப்படும். இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்களையும் பணிகளையும் இறக்குமதி செய்தல், அதாவது இன்கம் ஸ்பெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், அதாவது இன்கம்மை எதுக்கு செலவு பண்ணுவாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறதுக்கு இறக்குமதி செய்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. Income spent on imports of goods and services flows out of the country and has little chance to return to income stream in the country. அதாவது இன்கம் என்ன செய்கிறாங்க, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை இறக்குமதி செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க, வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குது, அதனால் பயன்படுத்துகிறாங்க. Thus imports reduce the value of multiplier. இதுவும் என்ன செய்யுது, இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Thank you students.